நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தினம்தோறும் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போடுறதா சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில ஓகேங்களா, நேத்திக்கு இன்னைக்கு நடந்த கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது செப்டம்பர் 14 மற்றும் 15க்கான கரண்ட் அஃபேர்ஸை இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகேங்களா, எப்படி பார்க்க போறோம்னா, நம்ம நியூஸ் பேப்பர்ல இருக்கிற டேட்டாஸை பார்த்துட்டு பின்னாடி அது கேள்வியா கேட்டா எப்படி கேட்கலாம் அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். லாஸ்டா கேள்வியா அந்த கொஸ்டினை கேட்டா எப்படி நம்ம ஆன்சர் பண்றது அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல் நம்ம பார்க்க போறது முக்கியமான ஒரு திட்டம், அன்பு கரங்கள் திட்டம். ஓகேங்களா, அன்பு கரங்கள் திட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையால இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படுது. என்னைக்கு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது, எக்ஸாம்ல கேள்வி வரலாம். செப்டம்பர் 15, 2025. ஓகேங்களா, இனி வரப்போற தேர்வுகள்ல இந்த கொஸ்டினை கேட்க வாய்ப்புகள் உள்ளது. ஓகேங்களா, செப்டம்பர் 15. ஓகேங்களா, அண்ணாவோட பிறந்த நாளான செப்டம்பர் 15 தான் இந்த அன்பு கரங்கள் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. ஓகேங்களா, எங்க சென்னையில. ஓகேங்களா, எங்கன்னா சென்னையில தொடங்கி வைக்கப்பட்டது. அடுத்ததா இந்த திட்டத்தின் மூலயமாக என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெற்றோரை இழந்த உறவினர்கள் ஆதரவில் வாழும் குழந்தைகள் கல்வி மற்றும் பிற வாழ்வாதார தேவைகளுக்காக மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்க போறாங்க. ஓகேங்களா, ஆதரவற்ற குழந்தைகள் இருந்தால் ஓகேங்களா மாதந்தோறும் 2000 ரூபாய். எத்தனை வயது வரைக்கும்னா 18 வயது வரைக்கும். அவங்களோட பள்ளி படிப்பை முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் கொடுக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். ஓகேங்களா, சென்னையில தொடங்குறாங்க. எந்த அமைச்சகத்தால தொடங்கப்படுதுன்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையால. ஓகேங்களா, என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, செப்டம்பர் 15, 2025. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சார்ந்த கேள்வியை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்ட் டேட்டா, மணிப்பூர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக எம் சுந்தர் நியமனம். சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க மணிப்பூருக்கு. ஓகேங்களா, மணிப்பூர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக, ஓகேங்களா, சென்னை உயர் நீதிமன்றத்துல நீதிபதியாக இருந்தவர் மணிப்பூர் ஓகேங்களா உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஓகேங்களா, யாருன்னு பார்த்தோம்னா எம் சுந்தர். ஓகேங்களா, பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா வேற என்ன டேட்டாஸ் நமக்கு இம்பார்ட்டன்டா இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது 62. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியாதவங்களா இருந்தா தெரிஞ்சுக்கோங்க. உயர் நீதிமன்றத்தோட நீதிபதிகள்னா 62 வயது. அதுவே உச்ச நீதிமன்றம் ஓகேங்களா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட ஓய்வு பெற வயது 65. ஓகேங்களா, அதுவே சுப்ரீம் கோர்ட்னா 65. ஓகேங்களா, ஹைகோர்ட் ஜட்ஜஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 62. ஓகேங்களா, 62. சுப்ரீம் கோர்ட்டா இருந்தா 65. ஓகேங்களா, அடுத்ததா 193 பேருக்கு அண்ணா பதக்கம் அறிவிப்பு. தமிழக அரசு அண்ணா பதக்கத்தை அறிவிச்சிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தோம்னா சீருடை பணியாளர்களுக்கு. ஓகேங்களா, யாருக்குன்னா காவல்துறை, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா சீருடை பணியாளர்கள், யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறவங்கள 193 பேருக்கு இந்த பதக்கம் வழங்கப்படுது. ஓகேங்களா, நீங்க போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஓகேங்களா, சீருடை பணியாளர். ஓகேங்களா, அவங்களுக்கு வழங்கப்படுற பதக்கம், வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் யாருக்கு வழங்குறாங்கன்னா சீருடை பணியாளர்களுக்கு. ஓகேங்களா, யார் யாருக்குன்னு பாருங்க, இதுல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது மீட்பு பணிகள், தீயணைப்பு துறை, காவல்துறை, ஓகேங்களா, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள், ஊர்காவல் படை. ஓகேங்களா, இந்த மாதிரி மொத்தத்துல யூனிஃபார்ம் சர்வீஸ் இவங்களுக்கு தான் என்னன்னா இந்த ஒரு சீருடை பணியாளர்களுக்கு அண்ணா பதக்கம் வழங்குறாங்க. அடுத்ததா மகளிர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில இந்தியாவோட மீனாட்சி ஹூடா, ஜாஸ்மின் லம். ஓகேங்களா, இவங்க 2 பேரும் என்னன்னா தங்கம் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, மீனாட்சி, ஜாஸ்மின் உலக சாம்பியன்கள். ஓகேங்களா, 2 பேரு உலக குத்துச்சண்டை, மகளிர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்ல ஓகேங்களா கோல்டு மெடல் 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஒன்னு மீனாட்சி ஹூடா, இன்னொன்னு ஜாஸ்மின் லம்போரியா. ஓகேங்களா, ஜாஸ்மின் லம்போரியா. ஓகேங்களா, அடுத்ததா இப்ப நம்ம கேள்விகளுக்கு வருவோம். ஓகேங்களா, பாருங்க, அன்பு கரங்கள் திட்டம் இப்ப நம்ம பார்த்தோம். குறித்த கூற்றுகளில் சரியானது எது? பெற்றோரை இழந்த குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாக்கும் திட்டம். ஆமாம், பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த அன்பு கரங்கள் திட்டம். 18 வயது வரையிலான பள்ளி படிப்பை முடிவு வரை உங்களை இடைநிற்றலின்றி கல்வியை தொடர அவர்களுக்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஆமாம், நம்ம பார்த்தோம். 18 வயசு வரைக்கும் அவங்களோட பள்ளி படிப்பை முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய்
ஓகேங்களா ஊக்கத்தொகை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அடுத்த முக்கியமான ஒரு டேட்டாவை சொல்ல வந்துட்டோம். இந்த அன்புக்கரங்கள் திட்டம் இந்த தாய்மானவர் திட்டத்தோட ஒரு பகுதி. இந்த தாய்மானவர் திட்டத்துக்கு கீழே தான் இந்த அன்புக்கரங்கள் திட்டம் வருது. ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தாய்மானவர் திட்டத்தின் கீழே தான் இந்த அன்புக்கரங்கள் திட்டம் வருது. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். அப்ப ஆன்சர் அனைத்தும் சரி. ஓகேங்களா இது அன்புக்கரங்கள் திட்டம். இது இல்லாம காக்கும் கரங்கள் திட்டம்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. ஓகேங்களா காக்கும் கரங்கள் திட்டம். ஓகேங்களா இது என்னன்னா சாலையோரத்துல ஓகேங்களா ரோட் சைட்ல ஆதரவு இல்லாமல் இருக்கிற ஓகேங்களா மனநலம் சரியில்லாத இந்த மாதிரி இருக்கிற எல்லாரோட ஓகேங்களா நலனுக்காக அவங்கள சரி செய்து காப்பகங்களுக்கு அனுப்புறதோ அல்லது அவங்களுக்கு வேற என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ ஓகேங்களா அப்படி பண்ணி அனுப்புற திட்டத்துக்கு பேரு காக்கும் கரங்கள் திட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்கும் கரங்கள் திட்டம் வேற, அன்பு கரங்கள் திட்டம் வேற. அன்பு கரங்கள் திட்டம்னா பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்காக மாதம் 2000 ரூபாய் வழங்குற திட்டம். அதுவே காக்கும் கரங்கள் திட்டம்னா சாலையோரத்துல உங்களை ரோட் சைட்ல மனநலம் சரியில்லாமலோ அல்லது உதவி தேவைப்படுற யாரோ இருந்தால் அவங்கள காப்பகங்களை அனுப்பி அவங்கள சீர்திருத்தம் பண்றதுக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது காக்கும் கரங்கள் திட்டம். ஓகேங்களா பெற்றோரை இழந்த குழந்தைகள்னா அன்பு கரங்கள் திட்டம். ஓகேங்களா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த திட்டம் வேற, அந்த திட்டம் வேற. ஓகேங்களா தமிழக முதல்வரின் அண்ணா பதக்கங்கள் எந்த துறை பணியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது? இப்பதான் நம்ம பார்த்தோம். சமூக நலத்துறை இல்ல, வேளாண் துறை, வருவாய்த்துறை. யாரு? சீருடை பணியாளர்களுக்கு. யாருக்கு? சீருடை பணியாளர்களுக்கு தான் இந்த அண்ணா பதக்கம் வழங்கப்படுறதா பார்த்தோம். ஓகேங்களா ஆன்சர் இதுதான். அடுத்ததா பாருங்க, மணிப்பூர் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக தற்போது நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? யாருன்னு பார்த்தோம்னா எம் சுந்தர். நீங்க போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ ஓகேங்களா எஸ்எஸ்சி இந்த எக்ஸாமுக்கு எல்லாம் பார்த்தோம்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா அடுத்த கொஸ்டின், மகளிர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த யார் தங்கம் வென்றார்? 2 பேர் வென்றாங்கன்னு பார்த்தோம். ஒன்னு மீனாட்சி ஊடா, இன்னொன்னு ஜாஸ்மின் லம்போரியா. ஓகேங்களா அப்போ இவங்க 2 பேருமே என்னன்னு பார்த்தோம்னா கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா ஸோ ஆன்சர் இவங்க 2 பேரும். அடுத்ததா தற்போது எந்தெந்த சதவீத ஜிஎஸ்டி விகிதங்கள் நீக்கப்பட்டுள்ளன? இப்போ ரீசெண்டா ஜிஎஸ்டில சில திருத்தங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி சதவீதம் 5%, 12%, 18%, 28% இருந்துச்சு. ஓகேங்களா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 12%, 18% நீக்கிட்டாங்க. தற்போது ஜிஎஸ்டி விகிதங்கள் ஒன்னு 5%, இன்னொன்னு 18%. இந்த 2%குள்ளேயே எல்லா பொருட்களையும் அடக்கிட்டாங்க. ஓகேங்களா அப்போ நீக்கப்பட்ட ஜிஎஸ்டி விகிதங்கள் எதுனா இந்த 12, 28. ஓகேங்களா அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா அடுத்த கொஸ்டின், உலகின் முதல் மூங்கில் எத்தனால் ஆலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஓகேங்களா இது போட்டோஸ் எதுவும் போடல, அதனால்தான் நியூஸ் பேப்பர் கட்டு எதுவும் வைக்கல. ஓகேங்களா இதுக்கும் சரி இதுக்கும் சரி. ஓகேங்களா உலகின் முதல் மூங்கில் எத்தனால் ஓகேங்களா எத்தனால் ஆலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இதற்கு முன்னாடி எத்தனால் ஆலைகள் இருக்கிறது. அது எல்லாம் கரும்பு. ஓகேங்களா கரும்பு சக்கையிலிருந்து எத்தனால் எடுக்கிற ப்ராசஸ் வச்சுதான் அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இயங்கிட்டு இருந்துச்சு. இப்போ உலகத்திலே முதல் முறையாக ஓகேங்களா மூங்கில் இருந்து எத்தனால் ஆலைய எங்க எடுக்கிற இண்டஸ்ட்ரி ஆலை எங்க அமைக்க போறாங்கன்னா அசாம்ல. ஓகேங்களா அங்க நிறைய மூங்கில்கள் இருக்கு. ஸோ அங்க இருக்கிற மூங்கில்கள் ஓகேங்களா அங்க இருக்கிற மூங்கில்களை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து எத்தனால் எடுக்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஓகேங்களா இந்த உலகின் முதல் மூங்கில் எத்தனால் ஆலை எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா அசாம்ல அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா அடுத்த கொஸ்டின், இது நேத்திக்கு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா 14 செப்டம்பர் 2025. ஓகேங்களா இந்த டேட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இது. குகி மற்றும் மைத்தேயி என்ற பழங்குடியினர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள்? நம்ம டிஎன்பிசில கூட பழங்குடியினர் சார்ந்த ஒரு கேள்வி கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குகி மைத்தேயி இவங்க 2 பேருமே மணிப்பூர் ஓகேங்களா மணிப்பூரை சார்ந்த பழங்குடியினர். இதுல மைத்தேயி தான் டாமினேட். ஓகேங்களா அதிகமான மக்கள் இருக்காங்க மணிப்பூர்ல. ஓகேங்களா டாமினேட் ட்ரைபல். ஓகேங்களா யாருன்னு பார்த்தோம்னா மைத்தேயி. ஓகேங்களா மணிப்பூர்ல குகி மற்றும் மைத்தேயி இன பழங்குடியினர் இந்த மாநிலத்துல வசிச்சுட்டு வராங்க மணிப்பூர்ல. அல்ல மைத்தேயி பெரும்பாலான மக்கள் மைத்தேயி இனத்தை சார்ந்தவர்கள். ஓகேங்களா மைத்தேயி பழங்குடியினரை சார்ந்தவர்கள். உங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் என்ன? மணிப்பூர். அடுத்த கொஸ்டின், எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை லோக் அதாலத் என்ற மக்கள் நீதிமன்றம் நடத்தப்படுகிறது? லாஸ்ட் சாட்டர்டே தமிழ்நாட்டில் நடத்தியிருந்தாங்க. லாஸ்ட் சாட்டர்டே
ஓகேங்களா. லோக் அதாலத் தமிழ்நாடு முழுவதும் நடந்திருந்துச்சு. ஓகேங்களா. எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை இந்த லோக் அதாலத் நடக்கும்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். ஓகேங்களா. ஆன்சர் என்னன்னா 4. ஓகேங்களா. அதாவது மக்கள் நீதிமன்றம் ஓகேங்களா, சிம்பிளா காம்ப்ரமைஸ் பேசி முடிச்சு வச்சிருவாங்க பிரச்சனையை. இப்ப எனக்கும் உங்களுக்கும் சண்டைனா நம்ம 2 பேரையும் உட்கார வச்சு காம்ப்ரமைஸ் பேசி அவங்களால முடிஞ்சதை ஓகேங்களா அப்பவே தீர்ப்பு கொடுத்து அப்பவே முடிச்சுட்டுருவாங்க. ஓகேங்களா. அதுதான் லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது. ஓகேங்களா. அடுத்ததா சீனாவில் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஓகேங்களா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஓகேங்களா பிரிவில் தங்கம் வென்ற இந்திய பெண் யார்? யாருன்னு பார்த்தோம்னா ஈஷா சிங். ஓகேங்களா. ஈஷா சிங். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், தடோபா அந்தாரி தேசிய பூங்கா ஓகேங்களா. நீங்க எஸ்எஸ்சி ஓகேங்களா, எஸ்எஸ்சி பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி கூட இப்பெல்லாம் கேட்கறாங்க. ஓகேங்களா. நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிச்சாலும் சரி இந்த டேட்டா ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா. தடோபா அந்தாரி தேசிய பூங்கா ஓகேங்களா. அடுத்ததா பெஞ்ச் புலிகள் காப்பகம், சாயத்ரி புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஓகேங்களா. எங்கன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா. இதுல இந்த தடோபா மட்டும் என்னன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா பிளஸ் மத்திய பிரதேஷ் ஓகேங்களா, இந்த 2 மாநிலத்துல பரவி இருக்கு. ஓகேங்களா. மற்ற 2 புலிகள் காப்பகங்களும் பார்த்தோம்னா ஓகேங்களா இந்த பெஞ்சும் சரி சாயத்ரியும் சரி மகாராஷ்டிரால தான் இடம் பெற்றுள்ளது. ஓகேங்களா. பேர் ஞாபகம் வச்சுங்க, தடோபா அந்தாரி பெஞ்ச் ஓகேங்களா, பெஞ்ச். அடுத்ததா சாயத்ரி புலிகள் காப்பகம், இது எல்லாமே மகாராஷ்டிரால இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா. இல்ல தடோபா மட்டும் மகாராஷ்டிராவிலும் கொஞ்சம் இருக்கு, மத்திய பிரதேஷ்லயும் கொஞ்சம் இருக்கு. ஓகேங்களா. மற்ற 2 காப்பகங்களும் ஓகேங்களா மகாராஷ்டிரால இருக்கு. அப்ப ஆன்சர் மகாராஷ்டிரா. ஒண்ணுத்துக்கு மட்டும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் கீழ்கண்ட எந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது? ஓகேங்களா. இந்த தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், வனவிலங்கு காண்டாமிருக சட்டம், மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம், இந்த 3 சட்டங்களின்படி அமைக்கப்படல. ஆன்சர் என்னன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. இதன் அடிப்படையில தான் இந்த தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. இது நேத்திக்கு வந்த கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா. அடுத்ததா தற்போது பிரதமரால் திறந்து வைக்கப்பட்ட பைராபி சாய்ரங் ரயில் பாதை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க எஸ்எஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா. அசாம், மணிப்பூர், மிசோரம், மேகாலயா எங்கன்னு பார்த்தோம்னா மிசோரம்ல. ஓகேங்களா. பிரதமரால் திறந்து வைக்கப்பட்ட பைராபி சாய்ரங் ரயில் பாதை எந்த மாநிலத்தில் இருக்குன்னா மிசோரம்ல இருக்கு. ஓகேங்களா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 2 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம டீட்டெயில்டா பார்த்துட்டோம். ஓகேங்களா. தினம்தோறும் இதே மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டே வந்தோம்னா தனியா கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு நம்ம எக்ஸாமோட லாஸ்ட் டைம்ல உட்காந்து பேராகிராஃபாவோ அல்லது நிறைய பக்கங்களையோ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தினந்தோறும் நடக்கிறத அப்பயே நம்ம படிச்சிட்டோம்னா நம்ம மனசுல எளிமையாவே பதிஞ்சிடும். படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டெய்லி ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம முக்கியமான இப்போ ஒரு நியூஸ் பேப்பர்னு எடுத்தோம்னா ஃபுல்லா படிச்சு முடிக்கணும்னா ஒரு நாள் பத்தாது. ஆனா நம்ம எக்ஸாமுக்கு எது தேவையோ, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது கேள்வியா வருமோ அதை மட்டும்தான் நம்ம படிக்கணும். அதை தவிர அரசியலோ வேறு ஏதோ ஓகேங்களா இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தினம்தோறும் ஓகேங்களா, தினம்தோறும் அன்னன்னைக்கான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன டேட்டாஸ் வருதோ அதை நீங்க ஈஸியா ஓகேங்களா சிம்பிளா ஒரு நோட் போட்டு எழுதிட்டே வந்தீங்கன்னா கூட சிம்பிளா நீங்க நிறைய கேதர் பண்ணிடலாம். ஓகேங்களா. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் சரி, நிறைய திட்டங்களையும் சரி, நிறைய விஷயங்களை நீங்க எளிமையா கேதர் பண்ணிடலாம். ஓகேங்களா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வேற ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நாளை வீடியோல சந்திப்போம். நன்றி.